விசை உறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்வுருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக பொதிகை புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். நம்மை செதுக்குகின்றவர்கள் மத்தியில் சிலரை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோமே, அப்படிப்பட்ட மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் திகழ்ந்து வரும் பெருந்தகை நம்முடைய மேனாள் முதன்மை செயலர் ஐயா இறையன்பு அவர்கள். இங்கு மேடை ஏறி இருக்கக்கூடிய இளைஞர் திரு சுனில் கிருஷ்ணன், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பெருமக்கள், நிறைவாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஒளியுறும் அறிவு என்பது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. உண்மையிலேயே முதலாவதாக சுனில் தான் பேசியிருக்க வேண்டும். எனக்கு தொடர்வண்டி 9:30 மணிக்கு திருநெல்வேலியில் காத்திருக்கிறது. அதனால் நான் அவரிடத்தில் மற்ற நிர்வாகத்தினரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு முன்னதாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். என்ன வாக்குமூலம் அது? என் பேச்சை கேட்டவர்களுக்கு அது தெரியும். புதிதாக கேட்கின்றவர்களுக்காக சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஒரு பெரும் துயரம் என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் தேடி வந்தோம், அந்த சொல் நமக்காக காத்திருந்து நம்மிடத்தில் வருகின்ற பொழுது இதோ அந்த பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்களைப் போல அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன ஆகும்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்மை அடையாம அப்படியே கிளம்பி போயிரும். அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எவ்வளவு சீக்கிரமாக ஒரு சொல் நமக்கானதாக இருந்து காத்திருந்து வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நம் அனைவரையும் வரவேற்ற அந்த தாய் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். நான் அதை எப்பொழுதும் என்னுடைய பேச்சிலே சொல்வது வழக்கம். सूरज को धरती तरसे, धरती को चंद्रमा. हिंदी பாட்டு ஒன்று. சூரியனுக்காக பூமி தவிக்கிறது, பூமிக்காக நிலவு தவிக்கிறது. पानी में सीप जैसी प्यासी हर आत्मा. ஒவ்வொரு ஆத்மாவும் தண்ணீருக்குள் இருக்கும் சிப்பி போல் தகித்து கிடக்கிறது. அது தண்ணீரில் தான் இருக்கிறது. ஆனால் அதன் தாகம் தீர்க்கக்கூடிய துளி அந்த தண்ணீரில் இல்லை. பூந்து சுப்பே கிசு பாதல் மே கொய் ஜானேனா என்கின்ற ஒரு பழங்கால பாட்டு. அந்த சிப்பியினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும் என்று அந்த நாட்டுப்புற பாட்டு சொல்லும். நான் பிரார்த்திக்கிறேன், தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய, புத்தகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தடாகத்தில், இந்த கடலில்
தகித்திருக்கும் சிப்பி போல் வாய்த்திறந்து நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த மேகத்தில் மறைந்திருக்கும் அந்த ஒற்றை துளிக்காக காத்திருக்கிறீர்கள். வல்ல இறைவன் அந்த ஒற்றை துளி உங்களை வந்து சேர்ந்தது முத்தாக மாற்றக்கூடிய அந்த சொல்லை இந்த சிறிய உதடுகளில் இருந்து உதிர்த்துவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒளி உறும் அறிவு என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நீங்க போன்லயே பேச வேணாம் பெரியவரே, சும்மா பேசினாலே அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்குது. வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும். எப்படியும் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது. எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை, ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் தான் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது. நான் தினத்தந்திய வாசிட்டு இருக்கேன். அதுல ஞாயிற்றுக்கிழமை இறை அன்பு சார், எனக்கு அப்ப அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. அவரை எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் படிச்சு 10, 12, 15 வருஷம் இருக்கும். இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொல்? தகித்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் முத்தாக மாறிய சொல். இன்றைக்கே நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை. ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான். அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே. அவனுக்கு 2 பேர் பக்கத்திலேயே உட்கார்ற ஒரு வாய்ப்பு. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த சொல் எப்படிப்பட்ட சொல்? ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுதான் மேட்டர், செய்தி இதுதான். அது பாருங்க, புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி எப்படி வந்து சேருது பாருங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருக்கிறவங்க. இந்த 2 கொடை இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. ஒரு 100 பேரையாவது மறைக்குது அந்த கொடை. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள். வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் இல்லை தானே? ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காக நான் இதை பாருங்க, இப்படி கடல் மாதிரி நிற்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் இந்த கொடையை எடுக்க சொன்னேன். ஏன்னா யாரோ ஒருவர் கூட அந்த சிப்பியாகத்தானே இருக்கிறார். பாருங்க, அந்த சொல் இப்படி தொடங்குகிறது. ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைனா, விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு. என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இது 2 தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும், ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும்.
அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா, அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்கார். அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதுனார், சும்மா துணுக்கு தான் அது. ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது, மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறான். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய், அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதுதான். ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிஸினுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறையன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்திருக்கு. இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம், முடிந்தால் படித்து கடந்து விடுங்க. வைய தலைமை கொள்னு எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார், இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது, அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி, நான் எப்படி நம்புவது? நான் ஆசிரியராக இருக்கிறேன், ஒருவர் வக்கீலாக இருக்கிறார், ஒருவர் டாக்டராக இருக்கிறார். 3 பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில். நடந்ததா இல்லையா? அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும், ஆனால் ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது, ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுத தொடங்குகிறார். எழுத்து என்ன செய்கிறது நமக்கு? அவர் எழுதி விடுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான், இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய், நான் இதோ சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாயினுடைய சொத்தா, சமூகத்தினுடைய பொறுப்பா? சமூகத்தினுடைய பொறுப்பு தான். செய்திகள் வந்து விழும், அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பை ஏன் நான் கொடுத்தேன். பாரதியை வாசிக்கிட்டு இருக்கேங்க. பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உறும் அறிவு. திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது, knowledge is light from God. அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு. ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார், அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும். எது தெளிவு? தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான். எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், ஒளி உறும் அறிவுன்னு. அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போகும்.
ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும், ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையணும். சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அறிவுங்கிற சொல் இருக்குல்ல, அத இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். கல்வி வேறு அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? குருநாதர் சிரிக்கிறார். கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு. பாருங்க, பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன். நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா நான் சொல்றேன், பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்க. என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார், புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய விஷயம் தெரியும், நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என. இங்கதாங்க கவிஞன், இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் நாமெல்லாம். என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அப்பா, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் கூற்று. இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது, நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன், அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம், பெரிய நாடு, நிறைய பார்க்கறதுக்கு. நாசாலாம் கூட்டு போனாங்க. ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன். தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம், ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம். இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு. தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் 7 பேர். அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச 2 வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன். 2 விஷயம். அவரு என்ன அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னை வெற்றி பெற செய்தது, இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் 500 பரிசுகள் அல்ல, 500 வெற்றிகள் அல்ல, 1000 தோல்விகள்னு சொன்னார். கிடையாது, தப்பு தப்பு. இந்த சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம். நான் இங்கே நிற்பதற்கு காரணம் 500 பரிசுகள் அல்ல, 1500 மேடைகள். அது தோல்வி அல்ல. அது எப்படி தோல்வியாகும்? நான் கலந்து கொண்டேனே, அது எனக்கு கொடுத்தது. எனக்கு என்ன முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு தானே கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல அது எப்படி சார் தோல்வியாகும்? கிடையாது. நான் பேசும்போதே தெளிவா தான் பேசுவேன். அவர் உட்கார்ந்துகிட்டு 2 விஷயம் சொல்றாரு. அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் கடினமான விஷயம் தான், புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம். எனக்கு மாறியதை போல. இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளோ சம்பாதிக்கணும். அவர் சொன்னார்,
நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது? என்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்து இருக்கார் இறையன்பு சார், உட்கார்ந்து இருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளவு சார் சிந்திச்சு இருக்கு, எவ்வளவு எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்கார். இன்னும் முடியல, இன்னொரு 20-25 வருஷம் வேலை இருக்கு அவருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றார். நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள். அந்த வயதை வீணடிக்காமல் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள். பலருக்கு தெரிவதே இல்லை. ஒருத்தர் சொல்றார் 60 வயசு அவருக்கு, கேவலமா நடந்துக்கிட்டார். 60 வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். ஆனா அது உண்மைதான் சொன்னார். நேர்மையான மனுஷன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் புதுசு தானே சார், அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே. ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இந்த திருவிழாக்கள் எல்லாம். பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, சின்ன வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கலெக்டர் சாருக்கு சொல்றேன், நான் ஆசிரியர், நீங்கள் எல்லோரும் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லை என்றாலும் இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஜெயித்த இடம் இது. கேட்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சில பல முயற்சிகளுக்குத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் கலெக்டர் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் சொன்ன 2வது சொல் என்ன ரொம்ப சிரமப்படுத்தின சொல். இஃப் யூ டச், இங்கிலீஷ்ல தான் சொன்னார், அதை நான் தமிழ்ல சொல்றேன் மறுபடியும். இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் த ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக். அவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டுமல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். இப்ப இவ்வளோ அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது இண்டிவிஜுவல் கொஸ்டின் தான், இண்டிவிஜுவல் ஆன்சர் தான். எல்லாரும் சொல்லலாம் பதில், யாரும் யோசிக்காதீங்க. அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடுங்க. சத்தமாவும் சொல்லலாம், சைலண்டாவும் சொல்லலாம், ஆனா பதில் சொல்லிடுங்க. கேட்கவா? Are you with me? Am I audible? இந்த 2 விஷயத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் டீச்சர்ல, முக்கியமா கொரோனால சார். Am I audible? ஒன்னும் பதில் சொல்லாத, மரண உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சத்தம் போட்டு போட்டு பழக்கம். பாருங்க, ஒரு கியூ நின்னுட்டு இருக்கு, 20 பேர் நிக்கிறாங்க கியூல. 3 மணி நேரமா கியூ நிக்குது. நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவெறி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்ன விடுங்க சார் உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சிருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்ப அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்ப நீங்க எங்க நிப்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிக்கிறாருல, அவர் எங்க போறது?
அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. இரண்டாவது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ் நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மளை பார்த்துக்கணும். நான் சாதாரணமா குழந்தைகள் கிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன். 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க முந்தி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு. ஏன்னா 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல. அறிவு இருக்கிறது, கொஞ்சம் அதில் ஒளி உறும் நிலை வர வேண்டும், அவ்வளவுதான். கொஞ்சம் அலர்ட். சரி, 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க? 49 சொன்னதெல்லாம் ஃபெயிலு. கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க? சில பேருக்கு புரியவே இல்லை. கடைசி ஆளை தாண்ட முடியாதுயா. கடைசி ஆள் தானே, அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா அது யாரு? அது ரேஸ்ல இல்லையே. கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும். அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறான், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார். பல நேரங்களில் நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நாம நினைப்போம். அந்த நினைப்பு தான் நம்மளை பல நேரங்களில் கீழே போட்டு கொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்க்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ணனுக்கு சொல்றேன், இறையன் அண்ணனுக்கு சொல்றேன். பார்க்குறவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் மேடம் உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை. 10-15 வருஷமா இதே பேச்சை கேட்டா எப்படி இருக்கும்? தூங்கவா பேசுறேன் நானு? என் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு? ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, இங்கிலீஷ்ல போட்டிருந்தா, யோர் ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ். இங்கிலீஷ்ல சொல்றது தூக்க மாத்திரைங்கிறா. நான் எப்படி தூக்க மாத்திரைன்ற எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவ ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவார், கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்ற முன்னுரையில் எழுதுவார். என் முன்னோனான இளங்கோ எங்கெல்லாம் மௌனம் சாதித்தானோ அந்த மௌனத்திலிருந்து நான் இந்த கதையை எடுத்தேன் என்று சொல்லுவார். சில இடங்களிலே வந்து உள்ளுக்குள்ள மௌனம் மாதிரி தெரியும், வெற்றிடம் மாதிரி தெரியும், ஆனால் அது பொருள் நிறைந்தது. நான் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம் உங்க பேச்சுனா என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், அந்த பேச்சை கேட்காம அவ தூங்குறதே இல்லை மேடம். மறுபடியும் தூக்கம். அப்போதான் எனக்கு அவ விளக்கம் தந்தது புரிந்தது. அவ சொல்றா, வாழ்க்கை நம்மை வீணாக்கி நம்மிடமிருந்து எல்லா நன்மைகளும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நன்றி இல்லாமல் தூக்கி வீசுகின்ற பொழுது நான் படுக்கையில் சக்கையாக விழுகிறேன். நான் எதற்கும் லாயக்கற்றவள், நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கைபேசியில் நீ தோன்றுகிறாய். இந்த உலகம் அழகானது, நீ விவேகமானவன், உனக்காகத்தான் இந்த சூரியன் நாளைக்கு உதிக்கப் போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை புறம் தள்ளிவிட்டு தோற்காமல் வாழ்க்கையில் முன்னேறு என்று நீ சொல்லுகின்ற பொழுது எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை வருகிறது. என் மனம் குழப்பத்தில் இருந்து அமைதி காண்கிறது. அமைதி காணுகின்ற பொழுது மென்மையாக என்னை உறக்கம் தழுவுகிறது. அப்படி என்றால் உன்னுடைய பேச்சு என்பது ஸ்லீப்பிங் பில்ஸ் தானே என்று அவள் கேட்கிறாள். சொற்கள் நம்மை அமைதியுற செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும். பாருங்க, உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பாய்ச்சுகிறேன்.
ஒரு மீட்டிங் இப்படிதான் பேசியிருக்கேன். பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு 45 வயது பெண் இருப்பாள். சரியான பணக்காரியா இருப்பா போல இருக்கு. அவளுடைய அட்டையர் அப்படி இருக்கு. அவளுடைய நகைகள் அவ போட்டிருக்க, அவ கையில வச்சிருக்கிற வெளிநாட்டுல அந்த கீட்டெக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அவ அழுறா, என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அழுறா. திருப்பி திருப்பி சொல்றா, 8 ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு, என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா. அழுறா, ஆனா மையெல்லாம் கரையுது, அதை பற்றி கவலைப்படாம அழுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா. ஹீல், பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி. நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட. 10-15 பாயிண்ட் பேசினேன். எந்த பாயிண்ட் உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. மக்கள் கிட்ட சொல்லலாம்ல அத. அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாருக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா? 8 வருஷமா சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா? சொல்லுன்னு அவ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்றத, அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சொல்லணுமா? கொஞ்சம் பேருக்கு பாதிப்பா இருக்கும், பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும். ஒரு காட்டு வழி, ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பாம்பு புத்து, அதுல இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில. ஐயோ, இது பாம்பு இருக்கிற வழி, நம்ம வேற வழியில போவோன்ட்டு வேற வழிக்கு போறான். அந்த பாம்புக்கு பேரே அரவம். அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிடும். நேரா அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டா அவன் காலில் கொத்திருச்சு. நாம அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே, நம்மளை கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே. பாம்புங்கிறது இங்க பாம்பு இல்லை. சரியா? இவ்வளோ சீரியஸா இருக்கிறீங்க, அவ்வளோ கொத்துப்பட்டிருக்கீங்களா? சரியா? இப்ப அவனுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு, பாம்பை போய் கேட்கலாம், நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன், என்னை ஏன் துரோகம் பண்ண, என்னை ஏன் கொத்துன, நான் இப்ப இருக்கிறதா சாவுறதா, உன் விஷம் என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம். இல்லை என்றால், கொத்தப்பட்டு விட்டோம், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம். பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை. Don't chase the snake, deal with the venom. உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வாங்க. நான் வந்தேன், கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல், பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன். பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது. அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார், வீழ்வதல்ல தோல்வி, களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி. கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து. தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான், அந்த புரிதல் தான் வெளிச்சம். நம்ம மனசு இருக்குல்ல, தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க, என்ன அற்புதமான மொழி. இந்த உடம்புக்கு மெயின் பேர் வச்சான் பாருங்களேன். டே அப்பா, மெயினா என்னங்க அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தங்க. உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, உடம்பு பொய் சொல்லாது. கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும், உடனே அதை அட்ரஸ் பண்ண. மனசு இருக்குல்ல, அது பயங்கரம். அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழுக்க வச்சிருப்பாங்க. பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? சில பேர் நின்னா துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும். மன அழுக்கு. திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறார். யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு?
ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் இருந்தாரு. அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரத்தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ், we are all engineers. அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போறேன்னா. ஏன்பா ஊருக்கு போறீங்க? 30 வருஷமா இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், இருக்க உங்களால தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாசமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவரு பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சுட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார். அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகும்னா 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழிச்சு வராங்க, பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால சொல்றது. சூப்பரா கட்டியிருப்பேன்ல, 90 நாளை வச்சு கட்டியிருப்பேன்ல, இப்படி அவசர அவசரமா போட்டு. நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டுல போய் யோசிங்க, வீட்டுல போய் யோசிங்க. நான் டீச்சரா யோசிக்கிறேன், உண்மைதான், பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படிச்சு தொலைச்சிடலாம். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. நீங்க இயல்பா அன்பா இருந்துருங்களேன். அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர், அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்கும் நமக்கு? எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க 5 பேர்ல நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை. யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது, மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை. மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல். நான் ஒரு குறள் சொல்றேன், வீட்டுல போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. சாதாரணமா எல்லாரும் நிறைய பேர் குறள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட குறள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளையே சொல்லுவாங்க. மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு. எங்க அப்பா சொல்லுவாருங்க, உருதுல சொல்லுவார்,
ரெண்டு விஷயம் சொல்வாருங்க. அதை உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒண்ணு விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அது என்னது? ஒண்ணு விட்டது, ஒண்ணு விட்ட அண்ணன், ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனிபடி? ஒன்றும் இல்லை, தாய் வயிறு, அது ஒன்று தான் விட்டது, மற்றதெல்லாம் அதே தான். இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தகா கிசி கா சகா நஹி ஹை, ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன். இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படிச்சேன். நடுங்கி போனேன். அந்த குறள் படிச்சு நடுங்கி போனேங்க. பாருங்க, என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத. எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி. இது சொற்களில் இல்லை எதுவும், ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது, அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது. பாருங்க, நான் குறள் படித்து நான் வியந்து போனேன். மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு. யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே. நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்துக் கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள். என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன். உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான், அண்ணனுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும், ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ரொம்ப சிரமம், ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம். புத்தகங்களை கொண்டாடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். 800 பக்க புத்தகத்தில் 782வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கானதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு நீங்கள் அந்த 800 பக்கத்தையும் கடந்தாக வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது. இளைஞர்கள் மட்டுமே, நான் பெரியவங்க மட்டும் வாசிச்சிடறாங்களா? ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன். எனக்கெல்லாம் புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம். புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது. இந்த புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க கொடுத்து வாங்குறீங்களே 200 ரூபா 300 ரூபா, அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான். அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது, அதை வாங்கி விடவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா? ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அண்ணன் சந்தோஷப்படுவார், கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இது ஆசிரியராக இருந்து எனக்கு 25வது ஆண்டு. இது என் வெள்ளி விழா. என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை.
வெயிலாக விட்டதில்லை. அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்களை உட்கார வச்சுட்டான்ல. ஃபெயிலாக விடக்கூடாது. அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா, கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனால் டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலாக. அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், தயவுசெய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க. அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை, அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதில் யாரு பேச்சாளர், யாரு ஓவியர், யாரு சிற்பி, யாரு நிர்வாக அதிகாரி, யார் ஒரு பெரிய அரசியல்வாதி, யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும், கல்வியாளர்கள் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள், எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன். நான் ஒரு விஷயத்தை வாசிச்சிட்டு இருக்கேன், என் முன்னால் ஒரு காட்சி வருது. வாசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலான விஷயம், நீங்க சொல்றபடி உன் புள்ள கேட்கவே கேட்காது. நாம கேட்டோமா? நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம பேச்ச. ஆனா ஒன்று, நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா? இதை பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க. எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும்? அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லித்தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும். கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன? உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றது தானே. அது எவ்வளவு பெரிய சாபம்! அது கற்றது நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா? நான் நடுங்கி போறேங்க. இறையன்பு சார் புக்கை படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்றேன், அவர் பேச்சுக்காகவே நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ்லாம் போட்டிருக்கேன். அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நான் எத்தனை செய்திகளுங்க, யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும்? இதை நான் சொல்லிட்டேன்னா இவன் உருப்பட்டுருவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா? தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல், தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா? நாங்கள் எல்லாருக்கும் சொல்றேன், புத்தக கண்காட்சியெல்லாம் பார்க்கிறேன், பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் காலையிலலாம் வர முடியாது. ஒரு ஃபோனில் சொன்னதை நான் கேட்டுருச்சு, காலையில் வாங்க. பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்று கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்றேங்க, ரகசியத்தை சொல்கிறேன். பைபிளில் இருக்கு இந்த சொல், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன சொல் தெரியுமா? அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டாக பேசுவாங்க சில பேர். நகைச்சுவையா ஆர்ப்பாட்டமா அலங்காரமா பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச்சொல் அந்த அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும். கேட்டுக்கொள்ளுங்கள். எது பேசினாலும் மேடைன்னு ஒன்று போட்டு பேச சொல்றாங்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு வினாடி இல்லாமல். அந்த குணம் தான் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் எஜுகேஷன், அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். கேட்டுக்கோங்க. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்டா பார்க்கிறோம். என்டர்டெயின்மெண்டா பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள். இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன், சாதாரண செய்தி. ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர், 7 வருஷம் வளர்த்தார். ஹார்ட் அட்டாக் அவருக்கு. நாய் தான், மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை. அந்த நாய் போய் பக்கத்து கதவு தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றத சொல்லுது. பக்கத்தில் இருந்து வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வண்டி போயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்க, வண்டியில் நாயை ஏற்றுவாங்களா? நாய் பின்னால் ஓடுதுங்க. இது தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி. நாய் ஓடுது, 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆம்புலன்ஸ் தெரியும்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அவ்வளோ டிராஃபிக்ல அந்த அந்த ஆம்புலன்ஸை விடாம துரத்திக்கிட்டு போகுதுங்க அந்த நாய். போன உடனே என்ன பண்றார், ஒரு 8 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓரப்படுத்துறார் தன்னுடைய ஆம்புலன்ஸை.
இறங்கி பின்னால கதவு திறக்கிறார், நாய் உள்ள ஏறிடுச்சு. இவ்வளவுதான் செய்தி. இப்ப as a motivator, as a teacher, as a woman, நானும் அதை படிக்கிறேன், நீங்களும் அதை படிக்கிறீங்க. எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா? 2 காட்சி எனக்கு வருது. உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. 2 காட்சி எனக்கு வருது. கரெக்டா இருந்தா அக்னாலஜ் பண்ணுங்க. 1, அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போடும்போது ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்கு, ஒரு மதமான பய சூழ்நிலை வரும். எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ, அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இது நம்பர் 1. ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்றேன், எதுங்க அந்த டிரைவரை, அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, வெரி மேசிவ் அட்டாக், எது அந்த டிரைவரை ஓரங்கட்ட நிறுத்த வச்சதுங்க? அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி, அந்த நாயினுடைய பேரன்பு. நான் சொல்றேன், அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லையும் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் வண்டியை வந்து ஓரப்படுத்தி நிறுத்துவார். எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும். இதை நான் புரிகிறேன், இது எனக்கு புரிகிறது. உன்கிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று எனக்கு புரிகிறது. அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்கல்ல, நிலவுல கால் வச்சது யாரு? யாரு? யார் சொன்னா? எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் கிடையாது கால் வச்சது, ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சாரு. ஆனால் வாய்ப்பு தரப்பட்டது ஆல்ட்ரினுக்கு. ஆனா ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா? அவரது எல்லாம் தியரி. 12 வருஷமா தியரியிலே இருந்தார். குதிக்கலாமா வேணாமான்னு 5 செகண்ட் யோசிச்சாரா? பக்கத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங், நவ் த நெக்ஸ்ட் பர்சன் ஷால் பாஸ் அப்படின்னோட டக்குன்னு கால் வச்சிட்டான். கால் வச்சவன் பேர் வரலாறு. அந்த 5 செகண்டுங்க வாழ்க்கை. அது என்னன்னு பார்த்தா, அவன் சி மேனா, இஸ் நாட் எ ஸ்பேஸ் மேன். டீப் சி டைவிங்ல பெரிய ஆள், அவன் கடற்படையில் இருந்தவன். அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாம குதிச்சு பழக்கப்பட்டவனால now you shall pass அப்படினோட டக்குன்னு கால் வச்சிட்டான். வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது. நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன். என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. நேர நெருக்கடி, 3 பேச்சாளர்கள் இருக்கிறார். எனக்கான நேரம் சரியாக 7:30 மணிக்கு முடிகிறது. அதனால் இன்னும் 5 நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். 5 நிமிடம் கூட ஆகாது. ஒரு லெபார்டரியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட். அது சீன நாட்டில் கண்டுபிடிச்சது. இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம்னு அந்த அம்மா கரெக்டா போட்டுக்கிட்டே வருது. ஆனால் ரிசல்ட் வரல. கரெக்டா போடுது, ஆனால் ரிசல்ட் வரல. 6 மாசம் போட்டிருக்கு, ரிசல்ட் வரல. அவங்க அக்கா, அது கெமிக்கல் இன்ஜினியர்ல சாதாரண சிவில் இன்ஜினியர், அவங்க அக்கா சொன்னாங்களா, என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட, நான் பார்க்குறேன். பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு. கரெக்டாக தானே இருக்கு எல்லாம். வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேட்ரல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், 3த்தையும் வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்க, யார் எழுதினாலும் அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க. சில விஷயங்களை தான் கண்ண மூடிட்டு நம்பலாம், சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும். எனக்கு புரியவே இல்லை. புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்துச்சா, இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிக்கிறாங்க. அதுக்கு இந்த அளவுல 10 மடங்கு இருக்கு. 10 இல்ல 100 மடங்கு இருக்கும். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது? அதற்கான மனநிலை என்ன? அதே கூட்டம் தானே வாசிக்கிறது. அத மனநிலை என்ன? இந்த தேடலில் நான் இருக்கிறேன். அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒன்னு யோசிச்சுது. ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு. நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா? ஆமா, ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு? 27. ஓகே, இது எங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்? சீனா. என்னைக்கு? 2021. ஓகே, 2021 எந்த மாசம்? மார்ச். எடு. 2021 மார்ச்ல எந்த இடம்? அந்த இடத்துக்கு போய் அங்க ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா 36. 36ல வெய் வரும். எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். வச்சுட்டு நீ வெளியில வந்துரு, காலையில் அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும். அவன் லெபார்டரியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபவுட் வந்துருச்சு ரிசல்ட்.
ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம்ல, அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுகிறீங்களா? அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும், சுதந்திரமாக உணர்வீர்கள். நான் ஒரு சுதந்திர பெண், சுதந்திரமாக சிந்திக்கிறேன், சுதந்திரமாக வாசிக்கிறேன், சுதந்திரமாக உண்கிறேன், சுதந்திரமாக பயணம் செய்கிறேன். சுதந்திரமாக இருத்தல் என்பது எது? எங்க ஐயாவுக்கு தெரியும், மூசா ரஸா. அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. பத்மபூஷன். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது உயிர் கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம். எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார், இப்ப இல்ல, உயிரோடு இல்ல. அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், நிறைய புத்தகம், இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார். ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு, அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிற. விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதை சொன்னேன். இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கிலிருந்து தானே அந்த பக்கம் போகிறது. இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் விடுகிறது. இங்கிருந்து தான். எங்க அம்மா தூத்துக்குடிக்காரங்க. இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, கோழி சண்டை மாதிரி பட்டுக்குருவி சண்டை. பட்டுக்குருவில சண்டை போடுவாங்களாம், நவாபுகள் நடத்துவாங்களாம் அந்த சண்டையை. அதுல வந்து நவாபுகள் வந்து அவ்வளவு பணக்காரர்கள், எல்லாம் IFS, IAS, IRS எல்லாரையும் கூப்பிட்டு நிலவுக்குல சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முல. அப்ப அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா. ஒரு இவ்வளவுதான் இருக்குமா அந்த குருவி, கலர்ஃபுல்லா இருக்குமா கொண்ட. ஒரு குருவினுடைய விலை 5 லட்சம் ரூபாய். அப்போவே 2 பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம், 2 நவாபுகள். சண்டை நடக்குமாங்க. சாப்பாடெல்லாம் முடிச்ச அப்புறமா வனமாமிசம் தான் அன்னைக்கு சாப்பாடு. வனமாமிசங்களை முடித்து விட்டு அந்த பட்டு துண்டுல வச்சு ரெண்டு குருவிகள் சண்டைக்கு விடுவாங்களாங்க. அவ்வளோ பயிற்சி பண்ணி இருக்குமா. நம்ம கோழி சண்டை மாதிரி, சாரி சேவல் சண்டை மாதிரி. கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும். சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும். சரியா? இது சேவல் சண்டை. அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில அது என்ன பண்ணுமா, ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களரி ஆகும்ல. அப்ப எந்த குருவி அடிக்கிறதோ, அடி வாங்குற குருவிக்கு, அடிச்ச குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம். 100 ரூபாய் காசை இப்படி போடுவாங்களாம், கட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்க. அவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பாரா அந்த நவாபு. ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா, அந்த சின்ன குருவி இருக்குல்ல, அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க, ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா. அடிச்ச குருவி இருக்குல்ல, அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா. அப்படி பார்க்கும் போதெல்லாம் காசு போடுவாங்க. அதுக்கு பயிற்சி, அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ட்டு. அது நேரம் அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, ஒரு தங்கக்கூடு, கிவி பழம், கழுத்துல ஒரு செயின், ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டுல உட்கார வச்சிருவாங்களாம். தோத்த குருவி இருக்குல்ல, அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்ல, அந்த குருவினுடைய கொண்டை இருக்குல்ல, அந்த கொண்டையை வெட்டிடுவாங்க. அதுதான் மேட்ரு, சோகமே அதுதான். கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களா, அது பறக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு. அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களாம் வெளியில. அந்த நவாபு மறுபடியும் 5 வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது. இதான் தண்டனை. அவர் எழுதி முடிப்பாருங்க, நான் 1 லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன். தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த கிளறி ஆனாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க. எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே, சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். அந்த சுதந்திரமான அறிவுதான், சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்க செய்யும். நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வானம் காத்திருங்க இருக்கிறது, பாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.